வணக்கம் தலைமைகளே. இஸ்ரேல் ஒரு அதிசயமான தேசம். உலகத்திலேயே ஒரு சிறிய நாடு, சிறிய மக்கள் தொகை. ஆனால் ஒட்டுமொத்த உலகில் உள்ள அரபிய இஸ்லாமிய நாடுகளும் ஒன்றாக சேர்ந்து கொண்டு இந்த இஸ்ரேலை இல்லாமல் செய்துவிட வேண்டும், இஸ்ரேலியர்களை இனப்படுகொலை செய்ய வேண்டும் என்று நினைத்து செயல்படுவது ஏனே தெரியாது. ஒரு வெட்கக்கேடான செயல். இவர்களை ஒப்பிட்டு பார்த்தோம்னா ரேஷியோ, இந்த மக்கள் தொகை பார்த்தோம்னா ஒரு வெட்கக்கேடா இருக்கும். ஒரு யூதருக்கு 200 அரபியர்களும் இஸ்லாமியர்களும் எதிர்த்து நிற்பாங்க ஒரு யூதருக்கு. அப்படி இருந்துமே இந்த இஸ்ரேல் சுதந்திரம் பெற்று தனிநாடாக ஆன பிறகு ஒரு அதிசயத்தக்க வகையில் கம்பீரமாக இத்தனை எதிரிக்கு எதிராக விளங்கி கொண்டிருக்கு. இதுக்கு இஸ்ரேல் முதலில் நம்புவது அவர்களின் கடவுளை முதல்ல, இரண்டாவது உளவாளிகளை. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் உளவாளிகள் அவர்களுக்கான பொக்கிசங்கள். அந்த ஒரு உளவாளி கொடுக்கின்ற தகவல் தான் இஸ்ரேலை மாபெரும் ஒரு தேசத்திற்கு, சிரியாவுக்கு எதிரான வெற்றியை பெற வைத்தது. கேட்பதற்கே அதிசயமா இருக்கும். அது எப்படி ஒரு உளவாளி கொடுக்கும் தகவல் மாபெரும் தேசத்தை தோற்கடிக்க உதவுகிறது என்று. ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் அரபியர்களும் சேர்ந்து சண்டைக்கு செல்வது வெட்கக்கேடான அருவருக்கத்தக்க செயல் இஸ்ரேலுக்கு எதிராக. அதே சமயம் இது சிரியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிரான ஒப்பீடு. அந்த போரே ஒரு வெட்கக்கேடான செயல். சிரியா என்னைக்குமே தனியா சண்டைக்கு போனதில்லை. இஸ்ரேல் கூட கூட்டணியை சேர்ந்து கொண்டுதான் போவாங்க, அப்படியும் தோற்றுதான் போவார்கள். சிரியா என்பது 95% இஸ்லாமியர்கள் வாழும் அரபிய நாடு. ஒப்பீட்டளவில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் 20,000 சதுர கிலோமீட்டருக்கும் சிரியா 1,86,000 சதுர கிலோமீட்டருக்கும். இஸ்ரேல் மக்கள் தொகை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்குள்ள 70 லட்சம் மக்கள் இருப்பாங்க. சிரியாவில் 2,60,00,000 மக்கள் தொகை இருப்பாங்க. சிரியாவே பெரிய நாடு, கூட்டணி சேர்ந்து கொண்டு வந்தும் தோற்பது ஒரு அதிசயத்தக்க விஷயம். இதுக்கெல்லாம் இஸ்ரேலியர்கள் கடவுளுக்கு அடுத்து உளவாளியை சொல்லுவாங்க. இந்த இஸ்ரேல் உளவாளிகளையே நம்பர் 1 அப்படிம்பாங்க. மாஸ்டர் ஆஃப் ஸ்பை இலி கோகன் தான் இந்த சிரியாவுக்கு எதிரான வெற்றிக்கு மிக பெரிய காரணம். அவங்க செயல்படும் போது போற்றப்படுவார்கள். மாட்டிக்கிட்டாங்கன்னா அவர்களுடைய பாடு மிகப்பெரிய திண்டாட்டம் தான். உயிரோடு ஒரு உளவாளி சிக்குவதற்கு பதிலாக அவர் தற்கொலை செய்வது நலமாக இருக்கும். ஒரு புகைப்படம் காட்டுறேன். அதில் இந்த இலி கோகன் அவர்கள் உளவாளியாக செயல்படும் போது எடுத்த புகைப்படத்தையும் வைக்கிறேன். அதே சமயம் அவர் சிரியாவில் மாட்டி மரண தண்டனை விதிக்கப்பட்டார். அப்போ விசாரணை எப்போ எடுத்த புகைப்படத்தையும் வச்சிருக்கேன். மரண பயம் என்பது அவரோட கண்ணில் அப்படியே தெரியும். இந்த ஒரு புகைப்படமே ஒரு உளவாளி மாட்டிக்கொண்டா எவ்வளவு கொடூரமான நிலைக்கு போவான்னு சொல்லி காட்டும். இந்த இலி கோகன் அவருடைய இயற்பெயர் இலியாகு பென் சவுல் கோகன். பென் என்றால் மகன் என்ற அர்த்தம் ஹீப்ருல. அப்போ சவுலின் மகனாகிய இலியாகு என்று வருது. சவுலுக்கும் இலியாவுக்கும் என்ன சம்பந்தம்? புனித வேதாகமத்தை பற்றி எனக்கு சரியா தெரியல, தெரிஞ்சவங்க வேணா கமெண்ட்ல சொல்லுங்க. இவர் 6ஆம் தேதி டிசம்பர் மாதம் 1924 பிறந்தார். இவருடைய குடும்பம் ஒரு பழமைவாத யூத குடும்பம். இவர்கள் குடும்பம் பிறந்தது சிரியாவில். இவர்கள் சிரியாவில் இருந்த யூதர்கள். அதுக்கப்புறம் எகிப்துக்கு சிரியாவிலிருந்து வராங்க குடும்பமா. இந்த இலி கோகன் எகிப்துல தான் பிறந்தார். எகிப்து கெய்ரோ யூனிவர்சிட்டியில் தான் இவர் படித்தார். இவர் எகிப்தில் இருக்கும்போதே படிக்கும் சமயத்திலேயே இந்த உளவாளி காரியத்தை செய்தார். எகிப்தில் இருந்த யூதர்களை இஸ்ரேலுக்கு செல்வதில் ரகசியமாக கடத்துவதில் மிக பெரிய அளவு செயல்பட்டு கொண்டிருந்தார். 1949 இந்த இலி கோகன் அவருடைய பெற்றோரையும் 3 சகோதரரையும் பத்திரமாக இஸ்ரேலுக்கு அனுப்பிவிட்டு அவர் தொடர்ச்சியாக எகிப்தில் செயல்பட்டு இஸ்ரேல் நலன் சார்ந்த காரியத்தை எகிப்தில் செஞ்சுட்டு இருந்தார். இந்த இலி கோகன் அவர்களுக்கு அரபிக், ஹீப்ரு, இங்கிலீஷ், பிரான்ஸ், ஸ்பானிஷ் இந்த 5 மொழிகள் எழுதுவதற்கும் பேசுவதற்கும்
அத்துப்படி ஒரு காலத்தில் வந்து எகிப்தில் வந்து இந்த இலி கோகன் ஒரு உளவாளி போல செயல்படுகிறார், அவருடைய நடவடிக்கை சந்தேகத்துக்கு இடமாக இருக்குன்னு சொல்லி அவர் கைது செய்யலாம்னு நினைக்கும் போது அவர் தப்பித்து 1956 இஸ்ரேலுக்குள் வந்து அவர் இஸ்ரேலில் செட்டில் ஆகிறார். அவருக்கு வந்து மொசாத்தில் சேருவது தான் மிகப்பெரிய விருப்பம். முதல்ல போய் அவர் மொசாத்தில் வேலை கேட்குறாரு. உங்களுடைய தகுதி மொசாத்துக்கு ஏற்புடையதாக இல்லை, பத்தலன்னு சொல்லி மொசாத் அவரை வந்து நிராகரித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து 1957 இஸ்ரேல் இராணுவத்தில் ஐடிஎஃப்ல அம்மான் என்ற படைப்பிரிவு இருக்கு, உளவு பிரிவு இஸ்ரேல் இராணுவத்தில். அதில் வந்து இவரை சேர்த்துக்கிட்டாங்க. இவர் 2 வருஷமா அங்கே வேலை செய்கிறாரு. இவருக்கு வந்து இவர் நல்லா படிச்சிருக்கிறாரு, அநேக மொழி தெரியுங்கிறதுனால ஒரு ஆராய்ச்சி சம்பந்தமாக மொழி மாற்றம் சம்பந்தப்பட்ட வேலைகளை தான் தொடர்ச்சியாக கொடுத்தாங்க அம்மானில். அது அவருக்கு பிடிக்கல. அதிரடி காரியத்தை எதிர்பார்த்தவருக்கு இந்த வேலை பிடிக்காம அந்த வேலையை ராஜினாமா செய்துட்டு அவரு சொந்த தொழில் ஆரம்பித்து போயிட்டாரு. 1959 இவருக்கு திருமணம் நடந்துச்சு. நடியா மஜைத் அப்படிங்கிற ஒரு யூத பெண்ணை கல்யாணம் செய்தார். இவங்களுக்கு 3 குழந்தைகள் உண்டு. 1960 இவருக்கு 59 கல்யாணம் ஆகுது. 60 இஸ்ரேல் மொசாத்துக்கு ஒரு உளவாளி தேவைப்பட்டது. சிரியாவிற்குள் ஊடுருவி சென்று ரகசிய நடவடிக்கையில் ஈடுபட்டு தகவலை தருவதற்கு ஒரு உளவாளி தேவைப்பட்டது. அன்றைக்கு மொசாத்தில் பணிபுரிஞ்ச பார்க்கும்போது அன்றைக்கு மொசாத்தின் தலைவர் மேயர் அமித் அவருக்கு வந்து திருப்தியா இல்லை. அப்போ நிராகரிக்கப்பட்ட ஆட்களில் யாராவது ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறாரு. அப்போ இந்த புகைப்படங்கள், இந்த படிப்பு, பேசும் மொழிகளை வச்சு பார்க்கும்போது இந்த இலி கோகன் மிகச்சிறந்த தேர்வாக இருப்பார் அப்படின்னு மேயர் அமித் முடிவு பண்றார். முடிவு பண்ணிட்டு 2 வாரங்கள் தொடர்ச்சியாக இலி கோகன் பின்னால் சென்று கண்காணிக்கிறாங்க. இவர் ஒரு சிறந்த மனிதரா அல்லது இவர் ஏதாவது தவறான நடவடிக்கையில் இருக்கிறாரான்னு பார்க்குறாங்க. முழு திருப்தியான பிறகு அவரை கூப்பிட்டு அவருக்கு மொசாத்ல வேலையை கொடுத்து, நீ சிரியாவுக்குள் ஊடுருவி சென்று தகவல்களை இஸ்ரேலுக்கு தர வேண்டும், அவர்கள் இஸ்ரேலை தாக்குவதற்கு தயாராகிறார்கள் சொல்லி அந்த பணி அவருக்கு கொடுக்கப்பட்டது. முதல் 6 மாதம் மொசாத்தோட ட்ரைனிங் ஸ்கூல் இருக்கு, அங்கே போய் அவருக்கு பயிற்சி கொடுத்தாங்க. அதாவது ஒருவருக்கு தெரியாமல் எப்படி பின்தொடர்ந்து போவது, நம்ம யாராவது பின்தொடர்ந்து வந்தால் எப்படி கண்டுபிடிப்பது. இவருக்கு நன்றாக அரபிக் பேசுவார், இந்த அரபியர்கள் மொழியை. ஆனால் அவர் பேசும் வழக்கு எகிப்திய அரபு மொழி போல இருக்கும். அதை மாற்றி இந்த சிரியாவுடைய அரபு மொழி போல பேசுவதற்கு கற்றுக் கொடுத்தது. அவர் வந்து சிரியாவுக்குள் ஊடுருவும் போது ஒரு ஏற்றுமதியாளர், அதாவது ஒரு ஃபர்னிச்சர்ஸ் அதெல்லாம் வந்து ஏற்றுமதி இறக்குமதியாக தான் உள்ள ஊடுருவி போனார். அந்த தொழில் சம்பந்தப்பட்ட ஏற்றுமதி இறக்குமதி செய்வதற்கும் சொல்லி கொடுத்தா இவரை அனுப்புனாங்க. முதல்ல வந்து இவர் இஸ்ரேலிருந்து சிரியாவுக்குள் ஊடுருவல, இஸ்ரேலிருந்து அர்ஜென்டினாவுக்கு போனார் போலி பெயர்ல. இவருடைய பெயர் வந்து கமல் அமீன் தாபத் என்ற இந்த பெயர்ல ஒரு சிரியாவை சேர்ந்த அரபியர் அப்படிங்கிற பெயர்ல தான் பாஸ்போர்ட்ல இருந்துச்சு. இந்த பெயரோட முதல்ல அர்ஜென்டினாவுக்கு போனார். ஏன் அர்ஜென்டினாவுக்கு போனார்னா, அர்ஜென்டினால சிரியாவை சேர்ந்த மக்கள் மிக அதிகமாக வாழ்வது அன்னைக்கு வழக்கம். அந்த கூட்டத்தில் ஒருவராக சென்று அங்கேயே தங்கி அர்ஜென்டினாவில் இருந்து அந்த ஏற்றுமதி இறக்குமதி தொழிலை மிகப்பெரிய அளவில் செய்தார். கோடான கோடி பணப்புழக்கம் அந்த தொழில் மூலமாக கிடைச்சது. தொழிலை மிக நேர்த்தியாக செய்தார். ஃபர்னிச்சர்ஸ், பழங்கால அன்றைய கால ஃபர்னிச்சர்களை இவர் ஏற்றுமதி இறக்குமதி செய்வது வழக்கம். இவர் வந்து குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளுக்கு அதிகமாக ஏற்றுமதி செய்தார். அப்போ அங்குள்ள சிரியாவை சேர்ந்த உயர்தர மக்களோட நன்றாக பழக்கம் ஏற்பட்டது. குறிப்பாக அன்னைக்கு வந்து சிரியா வந்து முப்படை தளபதியாக ஒருத்தர் இருந்தார். அவருடைய நெருங்கிய வீட்டில் ஒருத்தர் கூட நல்ல பழக்கம் ஏற்பட்டுச்சு. இப்படி அங்கே சிரியாவில் நன்றாக, அந்த அர்ஜென்டினாவில் நன்றாக அவர்களோடு பழகி அவருடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் நன்றாக கற்றுக்கொண்டு அதிக பணத்தோடு அர்ஜென்டினாவிலிருந்து சிரியாவுக்குள் போகிறார். அவருடைய பாஸ்போர்ட், அவருடைய தகவல்லாம் எப்படி இருக்குன்னா, அவருடைய பெயர் கமில் அமீன் தாபத். அவர் ஒரு அரபியர், அவர் ஒரு சிரியா நாட்டை சேர்ந்தவர்.
அர்ஜென்டினாவில் இருந்துட்டு சிரியாவுக்குள்ள வராருன்னு பார்க்கப்பட்டுச்சு. இவர் அர்ஜென்டினாவிலிருந்து நேராக சிரியாவுக்கு போல, அர்ஜென்டினாவிலிருந்து லெபனான் போய் லெபனானிலிருந்து காரில் ஒளிந்திருந்து சிரியாவுக்குள் ஊடுருவி சென்றார். சிரியாவிற்கு சென்று அங்க தலைநகர் டமாஸ்கஸ் அப்படிம்பாங்க, அங்க அபு ருமானா அப்படிங்கிற ஒரு வீதியில வீட்டை எடுத்து அந்த ஏற்றுமதி இறக்குமதி செஞ்சார். அந்த வீதி மிகப்பெரிய புகழ்பெற்ற வீதி. தூதரகங்கள், அரசு கட்டிடங்கள், சிறிய விமானப்படையோடைய தலைமையகம், இராணுவ கட்டமைப்புகள் அதிகமாக இருக்கும் தெரு, மிக அதிக வாடகைகள் வாடகை இருக்கும். ஆனாலும் மிகப்பெரிய அளவில் ஏற்றுமதி இறக்குமதி செய்வதால் அங்கு இருக்க முடிஞ்சு. அங்கேயும் சென்று இந்த உயர்தர மக்கள், சிரியாவுடைய அமைச்சர்கள், சிரியாவுடைய இராணுவ தளபதிகள், முக்கியமான விஐபிகள், உயர்மட்ட அரசு அதிகாரிகளோட இவருக்கு பழக்கம் ஏற்பட்டது. இவர்கள் எல்லாமே இந்த இலி கோகன் வீட்டுக்கு வருவது வழக்கம். இவர் வீட்டில் சர்வசாதாரணமாக வெளிநாட்டு வகை மதுபானங்கள், வெளிநாட்டு வகை சிகரெட்டுகள் மற்றும் வெளிநாட்டு பரிசு பொருட்கள் எந்நேரமும் இருக்கும். யார் எந்த அதிகாரியோ இராணுவ தளபதியோ அமைச்சராக போனாலும் மதுபானங்களில் குளித்து மிக கொண்டாட்டமாக சாப்பிட்டு மகிழ்வது வழக்கம். இப்படி அவங்க தொடர்ச்சியாக இலி கோகன் வீட்டுக்கு போய் அந்த விலை உயர்ந்த பரிசு பொருட்கள் அவங்களெல்லாம் ரொம்ப கவனிச்சு ஃபுல்லாக போதையை போட்டுக்கிட்டு சிரியாவுடைய அனைத்து ரகசியங்களையும் அவரிடம் போதையில் ஒப்பிப்பது வழக்கம். அது அவங்களுக்கு ஒரு பெருமையாக பார்க்கப்பட்டுச்சு. நான் யார் தெரியுமா, நான் எங்கிருந்து வரேன் தெரியுமா, எங்களுடைய இராணுவம் பற்றி தெரியுமா அப்படின்னு போதையை போட்டு அவரிடம் சொல்லுவது அவருடைய வழக்கம். இந்த இலி கோகனுக்கு ஒரு பழக்கம் இருந்தது, ஃபோட்டோகிராஃபிக் மெமரி அப்படிம்பாங்க. அதாவது ஒன்று கேட்டால் அப்படியே பதிவு செய்வது, மனதில் ஒன்றை பார்த்தால் அந்த மனக்கண்ணில் அப்படியே பதிவு செய்து அதை தகவலாக அனுப்புவது. இந்த ஒரு சக்தி அவருக்கு இருந்தது. இதில் மிகப்பெரிய விஷயமாக சிரியாவுடைய விமானப்படை தளபதிகள் இவரை போர் விமானத்தில் ஏற்றிக்கிட்டு இஸ்ரேல் பக்கம் ஓட்டிட்டு சண்டை வந்தால் நாங்கள் எப்படி போய் தாக்குவோம், எங்ககிட்ட எவ்வளோ விமானங்கள் இருக்குது, எங்கெங்கே நிற்குது எல்லாமே சொன்னாங்க. அதே போல் இதுக்கு முத்தாய்ப்பாக சிரியாவில் ஒரு பகுதி எனக்கு இருந்துச்சு, கோலான் ஹைட்ஸ், மிக உயரமான பகுதி. அங்கிருந்து முழு இஸ்ரேலையும் முழுக்க பார்க்க முடியும். இஸ்ரேல் சண்டைக்கு வரணும்னா இந்த கோலான் ஹைட்ஸை ஏறி வரணும். சாத்தியம் அற்ற செயல், எத்தனை பேர் வந்தாலுமே கொன்றுவாங்க, ஏன்னா அவ்வளோ உயரமான பகுதி. இதுக்கு இலி கோகனை இந்த இராணுவ அதிகாரிகள் கூட்டு போய் அங்கே எந்தெந்த இடத்துல மறைவான இடத்துல டாங்குகள் ஒழித்து நிறுத்தப்பட்டிருக்கிறது, பீரங்கிகள் ஆர்டிலரி எத்தனை ஒழித்து நிற்க வச்சிருக்கு, அதுபோக கன்னிங் பொசிஷன் மிக பிரம்மாண்டமான துப்பாக்கிகள் எங்கெல்லாம் மாட்டி வச்சிருக்கிறாங்க, பங்கர்ஸ் எங்கெங்க இருக்கு, இராணுவ வீரர்கள் எங்க இருக்காங்கன்னு சொல்லி பெருமையோடு மொத்தத்தையும் காமிச்சு அந்த கோலான் ஹைட்ஸ்ல காமிச்சு, இதை மீறி இஸ்ரேல் வரவே முடியாது, நாங்கள் நினைத்தால் இஸ்ரேலை மொத்தமாக அழித்து விடுவோம்னு சொல்லி எல்லாத்தையும் காமிச்சாங்க. முழுவதும் அவர் அப்படியே அந்த மனக்கண்ணில் படம் பிடித்து அப்படியே இஸ்ரேலுக்கு தகவலை அனுப்பினார். ஒவ்வொரு நாளும் இரவு 8:30 மணிக்கு ரேடியோ தொடர்பு மூலமாக, அதாவது ரேடியோ தொடர்பு தட்டிக்கிட்டே இருப்பாங்க, தகவல் அங்கே பதிவாகும் இஸ்ரேலில். அப்படி ரேடியோ தொடர்பு மூலமாக இங்கே என்னென்னத்தை பார்க்குறாரு, போர் விமானங்கள் எங்கே நிற்குது, அவருடைய போர் விமான ஒளிந்து நிற்கும் தளம் எது, கோலான் ஹைட்ஸில் எங்கெங்கெல்லாம் டாங்குகள் இருக்குது, எங்கே பீரங்கி இருக்குது, அந்த டாங்கு ஒழிச்சு வைக்கிற இடத்துல என்ன மரம் இருக்குது, கல் அங்கே இருக்க கல் எப்படிலாம் இருக்குன்னு சொல்லி துல்லியமான புகைப்படம் முழுக்க முழுக்க இஸ்ரேல் கொடுத்தாரு. இந்த செய்தியை வாங்கிய இஸ்ரேல் இராணுவ அதிகாரிகள் அதை கேட்டார் போல் பிளான் போட்டு மொத்த சிரியா இராணுவ கட்டமைப்பை இங்கே பிளானா வரைஞ்சு வச்சிருந்தாங்க. 1961 1965 வரைக்கும் இவர் சிரியாவுக்குள் இருந்தார். முழு தகவல் இராணுவ கட்டமைப்பை இவர் இஸ்ரேலுக்கு சொன்னார், சிரியான்னு சொன்னார். 3 வகையில் இஸ்ரேலை தொடர்பு கொண்டார். ஒன்று ரேடியோ மூலமாக இரவு 8:30 மணிக்கு இஸ்ரேலுக்கு தொடர்பு கொண்டு இந்த உளவு தகவலை கொடுப்பாரு. ரகசிய கடிதங்கள் மூலமாக
கடிதம் வந்து ஒரு அரசு சார்பாக சிரியாவிலிருந்து போட முடியாது, இஸ்ரேலுக்கு போட முடியாது. இவர் ஃபர்னிச்சர் ஏற்றுமதி செய்யும் போது அந்த ஃபர்னிச்சருக்குள்ள ஒளித்து வைத்து அந்த கடிதங்கள் ஐரோப்பா நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்படும். ஃபர்னிச்சரோட இஸ்ரேல் மொசாத் அதிகாரிகள் அங்கே போய் அதை வாங்கிக்குவாங்க. 3 தடவை ரகசியமாக இந்த சிரியாவிலிருந்து இஸ்ரேல் குடும்பத்தை பார்க்க வந்தார். அந்த 3 முறை எண்ணற்ற தகவலை இஸ்ரேல் இந்த இராணுவத்திற்கு வழங்கினார். 1964 தான் அவர் கடைசியாக வீட்டுக்கு வந்தார். கிட்டத்தட்ட அவர் வந்து அங்கே பிடிபட்டு விடுவார் என்ற கவலை அவருக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து திரும்ப சிரியாவுக்கு போகிறக்கு ரொம்ப யோசித்தார். 3வது மகன் அப்போ தான் பிறந்த சமயம். என்றாலும் தேச நலன் கருதி மீண்டும் சிரியாவுக்குள் அவர் போனார். இவர் உளவு தகவல் வந்து இஸ்ரேலுக்கு கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு அதிரடி நடவடிக்கை இஸ்ரேலிருந்து சிரியா மீது எடுக்கப்பட்டது. அப்போ சிரியாவிலிருந்து தண்ணீர், இஸ்ரேலுக்கு தண்ணீர் மிக முக்கியம். ஒரு சொட்டு தண்ணீர் கூட அங்கே வைரமாக பார்க்கப்படும். இஸ்ரேலில் தண்ணி வந்து அவ்வளோ முக்கியம். சிரியாவிலிருந்து வரும் தண்ணீரை நிறுத்தி இஸ்ரேலுக்கு போகாமல் வழிமறித்து ரகசிய பம்பிங் ஸ்டேஷன், அது மிகப்பெரிய டேம் கட்டினா தெரியும், ஆனால் ராட்சச பம்புகளை வைத்து ரகசிய இடத்துல வைத்து அந்த தண்ணீரை உறிஞ்சுவதன் மூலமாக இஸ்ரேலுக்கு செல்லாமல் பார்ப்பது ஒரு திட்டம். சிறிய கால்வாய்கள் அதை போல கட்டிட்டு இருந்தாங்க. இந்த தகவல் இலி கோகனுக்கு வந்தது. அதை வந்து அவர் இஸ்ரேலுக்கு தெரிவித்தார். இஸ்ரேல் விமானப்படை முற்றாக அதை தகர்த்தாங்க. அது ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை சிரியாவிற்கு கொடுத்தது. இப்படி ரகசியமாக நடந்த திட்டம் எப்படி இஸ்ரேலுக்கு தெரிந்தது என்று. அதே சமயத்தில் 1963 புதிய ஆட்சி முறை சிரியாவில் ஏற்பட்டது. பாத் பார்ட்டி என்பவர்கள் ஆட்சிக்கு வந்தாங்க. அதில் வந்து உளவு பிரிவு கர்னல் சுத்தமாக இலி கோகனே ஆகாது. அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு நிலைமை. இதுக்கெல்லாம் வந்து முடிவுரையாக இந்த இலி கோகன் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளியாக இந்திய தூதரகத்திலிருந்து சிரியாவிற்கு கொடுக்கப்பட்ட ஒரு புகார் அமைந்தது. இறுதி அதான் அமைஞ்சது. அந்த சிரியா வந்து ஒவ்வொரு தேச தூதரகத்துக்குமே ஒரு நேரத்தை கொடுத்து அந்த நேரத்தில் நீங்கள் ரேடியோ மூலமாக தொடர்பு கொள்ளலாம் உங்கள் நாட்டுக்கு அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க. இந்தியாவிற்கு இரவு 8 மணிக்கு மேலே நேரம் கொடுத்துருந்தாங்க. இரவு 8 மணிக்கு மேலே இந்திய தூதரக அதிகாரிகள் ரேடியோ மூலமாக இந்தியாவை தொடர்பு கொண்டு தகவல் பரிமாற்றம் செய்யலாம். அப்படி செய்யும்போது இந்திய தூதரக அதிகாரிகள் வந்து தகவல் பரிமாற்றம் ரேடியோவில் செய்யும்போது சில குறுக்கீடுகள் அந்த பரிமாற்றத்தில் வந்துச்சு. இதை கொண்டு போய் அன்னைக்கு சிரியாவில் அதிபராக இருந்தவிடம் இந்திய தூதரக அதிகாரிகள் புகாராக கொடுத்தாங்க. ஏன்னா இந்தியாவுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 8 மணிக்கு மேலே, 8:30 மணி அந்த சமயத்தில் தான் தினம் இலி கோகன் தகவல்களை இஸ்ரேலுக்கு கொடுப்பது வழக்கம். அப்போ வந்து அந்த அலைவரிசை இந்திய அலைவரிசையோடு மோதி கொண்டிருந்தது. மிகப்பெரிய ஆச்சரியம் சிரிய அதிபருக்கு. உடனடியாக அந்த உளவு பிரிவு, சிரிய உளவு பிரிவு தலைவரை கூப்பிட்டு இதை விசாரிக்க சொன்னார். ஏன்னா அன்னைக்கு சிரியாவிற்கு இந்தியா மிக முக்கியமான நாடு. இந்தியாவிற்கு எப்படி பிரச்சனை வரலான்னு சொல்லி விசாரிக்க சொன்னாங்க. அந்த உளவுத்துறை அதிகாரி தலைமையிலான ஆட்கள் இந்திய தூதரகத்துக்கு வந்து இரவு 8 மணிக்கு மேலே ரேடியோ தகவல் பரிமாற்றம் செய்யும் போது பார்க்கும்போது குறுக்கீடுகள் வருவது தெரிஞ்சு, அது உண்மை அப்படின்னு உறுதியானது. அதுக்கப்புறம் வந்து அவர் என்ன சொன்னார்னா, அந்த உளவுத்துறை அதிகாரி ஒருவேளை இந்திய தூதரகத்துக்கு உள்ளேயே ரகசியமாக வேற ஏதாவது செயல்படலாம், நம்ம போய் அதை வந்து புனித போர் அங்கே போய் செஞ்சு பார்க்கலாம்னு முட்டாள் மாதிரி பேசலாம். நல்ல வேளை அந்த அதிபர் வந்து மிகச்சரிய விளக்கம் கொடுத்தார். இந்தியாவும் சிரியாவும் மிக நட்புறவு நாடு, முன்னேறி போயிட்டு இருக்கோம். ஒருவேளை அங்கேயே அவங்க செஞ்சாங்கன்னா எதுக்கு நம்மகிட்ட புகார் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அதுக்கப்புறம் அவன் பேசாமல் இருந்துக்கிட்டான் அந்த உளவுத்துறை அதிகாரி. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணான்னா, பிரான்ஸ் நாட்டு அரசு கட்டிடம் ஒன்று அங்கே இருக்குது, அதுக்குள்ள இருந்து தான் இந்த ரேடியோ தகவல் போகுது ரகசியமா, அங்கே போய் நம்ம புனித போர் பண்ணலாம், நாங்கள் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது அந்த அதிபருக்கு வேற வழி தெரில, அதற்கு அனுமதி கொடுத்தார். அந்த இரவு 8:30 மணிக்கு மேலே அந்த ரேடியோ தகவல் போகிற நேரத்தில், இலிகோகன் அனுப்பும் நேரத்தில் இந்த உளவுத்துறை அதிகாரி பிறர் மிகப்பெரிய படையோடு சென்று அந்த பிரான்ஸ் நாட்டு அந்த அரசு கட்டிடத்தை உடைத்துட்டு உள்ளே போய் புனித போர்னு உள்ளே போயிட்டானுங்க.
அங்கே உள்ள இருந்த பிரெஞ்சு நாட்டவர்களுக்கு ஒன்றுமே புரியல. இரவு 8:30 மணி திடீர்னு எல்லாம் உடச்சிட்டு இப்படி பெரிய படையோட வராங்கன்னு என்னன்னே தெரில. இவர்களுக்கும் உண்மையை சொல்ல முடியல. ஏன்னா இது வந்து ரகசிய ஆப்ரேஷன், ஆளை கண்டுபிடிக்கணும். அப்போ அதை சொல்ல முடியாது. அங்கே போய் என்ன பேசுறதே தெரில இரண்டு பக்கமே. அது வந்து பிரெஞ்சு நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிச்சு. அவங்க மிகப்பெரிய அழுத்தத்தை இந்த சிரிய அதிபர் கொடுத்தாங்க. தேவையில்லாத பிரச்சனையை நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் சிரிய அதிபர் என்ன முடிவு பண்ணார்னா, இவங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை, இப்படியே புனித போர்னு அவனை எல்லா கட்டளையும் இடிச்சிருவானுன்னு சொல்லிட்டு ரஷ்யாவின் மற்றும் கிழக்கு ஜெர்மனியின் உதவியை நாடினாங்க. இதை மாதிரி ஏதோ நடக்குது அப்படிங்கும்போது இதுக்கு ஒரு சிறப்பான ஒரு நபர் கிழக்கு ஜெர்மனி இருந்தார். அவர்களும் ரஷ்யாவினர் சேர்ந்து ரஷ்யாவில் ஒரு வாகனம் இருந்துச்சு, ரேடியோ வேவ் டிடெக்டிவ் வேன் அப்படிம்பாங்க. மிகப்பெரிய ஆண்டனா பொருத்தப்பட்டிருக்கும். அதை வந்து இந்த சிரியாவில் உள்ள முக்கியமான பகுதிகளில் அந்த நேரத்தில் அந்த வண்டியை ஓட்டி எந்த கட்டடத்தில் இருந்து இந்த ரேடியோ அலைவரிசை போதுன்னு பார்க்கும்போது ஒரு சில நாள் இவங்க பார்க்கும்போதே இந்த இலிகோகன் வசித்த கட்டிடம் மாட்டிக்கொண்டது. அந்த இலிகோகன் இருக்கும் கட்டிடம் மிகப்பெரியது, எண்ணற்ற ரூம்கள் இருக்கும். அதை வந்து ரஷ்யர்கள் கண்டுபிடித்து கொடுத்தாங்க. அதில் எந்த அறை என்று கண்டுபிடிக்க வேண்டும். அப்போ வந்து சிரியாவுடைய உளவு பிரிவு அதிகாரி அகமது சுல்தானி அவனுடைய பெயர், மிகப்பெரிய படையோடு அந்த இரவு 8:30 மணிக்கு அந்த விடுதிக்குள்ளே சென்று எல்லா அறைகளை ஆற்றலை நிப்பாட்டி விட்டு திடீரென்று மொத்த மின்சாரத்தையும் துண்டிப்பது. மிகப்பெரிய சலனம் ஏற்படும். அப்போ உள்ளுக்குள்ள ஏதாவது சத்தம், இந்த ரேடியோ அலைவரிசை சத்தம் வருதா, வித்தியாசமான சத்தம் வருதான்னு சொல்லி தொடர்ச்சியை இப்படி முயற்சி பண்ணாங்க. அதாவது சில நொடிகள் தான் மின்சாரத்தை தயார் பண்ணுவாங்க, திரும்ப போட்டுவிட்டுருவாங்க. அதனால உள்ள இருக்கவங்களுக்கு எவ்வளோ பெரிய சந்தேகம் வரல. ஒரு 4-5 முறை முயற்சி பண்ணும்போது இலிகோகன் இருந்த அறைக்குள்ள தான் சத்தம் வருதுன்னு வெளியே இருக்கவங்க கண்டுபிடிச்சாங்க. உடனடியாக மிக அதிரடியாக அந்த அறைக்கதவை உடைச்சிட்டு உள்ள போய் பார்க்குறாங்க. இலிகோகன் மட்டுமே அமர்ந்திருந்தார். அந்த ரேடியோ கருவி எதுவுமே சிக்கலை, அவர் மட்டும் மாட்டிக்கிட்டார். முழுக்க அந்த அரைபுறம் செக் பண்ணும்போது, அரைபுறம் சோதனை பண்ணும்போதே அந்த கருவி சிக்கலை. அதுக்கப்புறம் அந்த ஜன்னல் திரைச்சீலை இருக்கும் இல்லையா, அதில் கட்டி தொங்க விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை கண்டுபிடிச்ச பிறகு மிகப்பெரிய சித்திரவதை, உலகிலேயே அதிகமாக சித்திரவதைக்கு உள்ளான நபர் இலிகோகன் அப்படிம்பாங்க. மிகப்பெரிய அடித்து நொறுக்கப்பட்டார். அப்போ எடுத்த புகைப்படம் தான் அந்த மரண பீதியில் இருக்கும் புகைப்படம். இலிகோகன் மீது அவ்வளோ பெரிய கோபம் சிரிய அரசுக்கு வந்துச்சு. ஏன்னா அனைத்து உயர்மட்ட அமைச்சர்கள், இராணுவ அதிகாரிகள் அவருக்கு பழக்கம். அந்த தண்ணீரை ரகசியமாக தண்ணீர் எடுத்த நிலையத்தை அடித்து நொறுக்கிறதுக்கு இவர் தான் காரணம் முடிவு பண்ணாங்க. இவர் வந்து சிரியாவுடைய இராணுவ அமைச்சராக வர இருந்த நபர். இப்படி நம்பிக்கையோடு இருந்து இவ்வளோ பெரிய துரோக காரியத்தை செய்து விட்டார்னு சொல்லி இவருக்கு சிரியாவுடைய இராணுவ கோர்ட், நீதிமன்றம் மரண தண்டனை விதிச்சது. உலகம் முழுவதும் மிகப்பெரிய எதிர்ப்பு கொடுத்தாங்க. இஸ்ரேல் என்ன சொன்னாங்கன்னா, சிறையில் இருக்கட்டும், ஆனால் மரண தண்டனை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி இஸ்ரேலி அன்னைக்கு பிரதம மந்திரி கோல்டா மேயர் மிகப்பெரிய நிர்பந்தம் கொடுத்தாங்க. போப் ஜான் 6 அவர் நிர்பந்தம் கொடுத்தாரு. பிரான்ஸ் நாட்டிலிருந்து மற்றும் பெல்ஜியம், கனடா, பிற நாடுகளிலிருந்து மிகப்பெரிய அழுத்தம் கொடுத்தாங்க. எதற்கும் செவி சாய்க்கவில்லை சிரியா. ஏன்னா அன்னைக்கு சிரியா வந்து ரஷ்யாவின் ஆதரவில் இருந்த நாடு. ரஷ்யா போதுமானது, வேற எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லி மரண தண்டனையை உறுதி பண்ணாங்க. 15ஆம் தேதி மே மாதம் 1965 கடைசி கடிதம் எழுதுவதற்கு அவருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. அவருடைய மனைவிக்கு அவர் எழுதியிருந்தார். ரொம்ப உருக்கமாக இருந்துச்சு. அவர் ஒரு பகுதி மட்டும் படிக்கிறேன். I am begging you, my dear Nadia, not to spend your time in weeping about something already passed. Concentrate on yourself, looking forward for a better future. மிகப்பெரிய கடிதத்தில் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. அவர் என்ன எழுதியிருந்தார்னா, நடந்து முடிந்ததை நினைத்து தேம்பிக் கொண்டிருப்பதை நிறுத்திவிடு என்னுடைய மனைவி நரியா, நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைத்துக்கொள், வாழ்த்துகிறேன்னு சொல்லி அந்த கடிதத்தில் எழுதிருச்சு. இவர் 1965 ஜனவரியில் பிடிச்சாங்க.
மே மாதமே தூக்கில் போட்டு காமிச்சிட்டாங்க. ஏன்னா மிகப்பெரிய பயம், இஸ்ரேல் வந்து ஒரு இராணுவ அதிரடி நடவடிக்கை எடுக்குங்கிற மிகப்பெரிய பயம் இருந்துச்சு. அதனால் 18ஆம் தேதி மே மாதம் 1965 இவர் தூக்கில் போடப்பட்டார் என்பாங்க. அது தவறு. 17 நள்ளிரவில் தூக்கப்பட்டாங்க. ஏன்னா இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா இந்த தூக்கிலிடப்படும் தேதி சிரியலுக்கு மட்டுமே தெரியும். தூக்கு போடுவது ஏதாவது தெரிஞ்சா இஸ்ரேல் மிகப்பெரிய அதிரடி நடவடிக்கை எடுக்கும். அப்படிங்கிறதுனால நள்ளிரவில் வந்து அவரை வந்து அந்த தலைநகர் டமாஸ்கஸில் வந்து ஒரு மிகப்பெரிய மர்ஜ் ஸ்கொயர் என்ற ஒரு பகுதி இருக்கு. அங்கே நள்ளிரவில் கூட்டு போய் இந்த ஃபுட்பால் போஸ்ட்மாங்க, கால்பந்து விளையாடும் போது அந்த கோல் போஸ்ட் இருக்கு இல்லையா, அதே போல மரக்கட்டைகளில் செய்த ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருந்தாங்க. அங்கே தூக்கில் போட கூட்டு போனாங்க. கடைசியாக அவருக்காக இறுதி விண்ணப்பம் செய்வதற்காக அவர்கள் மதப்படி செய்கிறதுனால யூதர்ல ராபி அப்படிம்பாங்க. அப்போ சிரியாவில் வந்து தலைமை ராபி இருந்தார், ஒரு ராபி ஒருத்தர் இருந்தார். அவர் வீட்டையும் நள்ளிரவில் கதவை தட்டி, அவருக்குமே என்னன்னே தெரியல, இரவில் கதவை திறக்கிறார் நள்ளிரவில், நீங்கள் வாங்க உங்களுடைய இறுதி ஜபம் தேவைப்படுதுன்னு சொல்லி அவரை கூட்டு போய் சதுக்கத்துக்கு கூட்டு போகும்போது அவர் நள்ளிரவில் பார்க்குறாரு. அந்த போஸ்ட் அங்கே வந்து இலி கோகன் அந்த மரண தண்டனைக்கு நிறுத்தப்பட்டிருந்தார். வேற வழி இவருக்கும் இல்லை. இறுதியான ஒரு விண்ணப்பத்தை அவருக்காக அந்த ராபி செய்தார். அங்கே வைத்து கடைசி கடிதம் உயிர் விடுவதற்கு முன்னால் எழுதுவதற்கு ஒரு அனுமதி கொடுக்கப்பட்டது. இலி கோகனை தூக்கிட வரும்போது அவர் தன் முகத்தை மறைக்க மறுத்துவிட்டார். கட்டாயமாக அது கடைசி விண்ணப்பமாகவே சொன்னார், என் முகத்தை மட்டும் தயவு செய்து மறைக்காதீங்கன்னு சொல்லி. தூக்கு போடும்போது இந்த கழுத்தில் வந்து ஒரு வெல்வெட் துணி போல சுற்றி வச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த கயிறு வந்து இருக்கும்போது அந்த இருக்குன சுவடு தெரியக்கூடாது, அதிக வலி ஏற்படக்கூடாது. அதையும் அவர் மறுத்து விட்டார். முகம் தெரிவது போல அவர் வந்து தூக்கில் தொங்க விட்டாங்க நள்ளிரவில் தூக்கில் தொங்க விட்டு அடுத்த நாள் காலையில் அந்த மக்கள் சதுக்கத்துக்கு வரும்போது இவர் தூக்கில் தொங்கிக் கொண்டிருந்தார். மக்கள் பெரிய வெள்ளமாக வந்து பார்த்து இவர் தூக்கில் தொங்கும் போது இவர் உடம்புல வந்து மிகப்பெரிய காகிதங்கள்ல இவர் என்ன குற்றம் செய்தார் அப்படின்னு எழுதி தொங்க விட்டுருந்தாங்க. அந்த காகிதம் அவர் உடம்பு முழுக்க சுற்றப்பட்டிருந்தது. முகம் தெரிவது போல தூக்கில் தொங்கிக் கொண்டிருந்தார். இவர் வந்து முகத்தை காட்டியதற்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் இதுக்கு பின்னணியில் இருந்துச்சு. அது என்ன காரணம்னா, அந்த இஸ்ரேலிய மக்கள் இவர் தூக்கில் தொங்கப்படுவதை பார்க்கும்போது கோபப்படுவாங்க. அதுலேயுமே அவர் முகத்தை பார்க்கும்போது, அந்த இறுதி முகத்தை பார்க்கும்போது மிகப்பெரிய கோபத்துக்கு உள்ளாவார்கள் சொல்லி இலிகோகனுக்கு புரிஞ்சிருந்தது. அதனால அப்படி முகத்தை காட்டி தூக்கில் தொங்கினாரு. அதனுடைய விளைவை சிரியர்கள் அனுபவிச்சாங்க. அவர் விடிய தூக்கில் தொங்க விடப்பட்டது. அடுத்த நாளும் தொங்கிட்டு இருந்தது. கொடூரமான முறையில் தொங்கிட்டு இருந்தது. எல்லாமே மிகப்பெரிய கோபத்தை இஸ்ரேலில் கொடுத்தது. அதை வந்து போரில் அந்த வெறிய பூரா சிரியா மேலே காமிச்சாங்க. இந்த நொடி பொழுது வரை இந்த இலி கோகனின் உடல் அல்லது உடலின் பாகங்கள் எதுவுமே இஸ்ரேலுக்கு ஒப்படைக்கப்படவில்லை. அதே போல அதிக முறை உலகத்தில் புதைக்கப்பட்ட நபரும் இந்த இலி கோகன் தான். ஏன்னா இஸ்ரேல் வந்து அந்த புதைத்த இடத்தை ரகசியமாக நடவடிக்கை எடுத்து கொண்டு போயிடுவாங்கனால அடிக்கடி அந்த புதைக்கப்பட்ட இடத்தை தோண்டி வேற இடத்துல புதைப்பது சிரியாவுக்கு வழக்கம். ஏன்னா சிரியாவுடைய தோல்விக்கே இவர் தான் காரணம் முடிவு பண்ணியிருந்தாங்க. கடைசியாக வந்து சிரிய அதிபர் பாசர் அல் ஆசாத் இருக்கும்போது, இன்னைக்கு அவன் இல்லை, குடும்பத்தோடு தப்பிச்சு ஓடி ரஷ்யாக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கான். அவன்கிட்ட பேட்டி கேட்கும்போது ரொம்ப ஒரு நக்கலான பேட்டி தான் கொடுத்தான். எலும்புகள் தான் மிச்சம் இருக்கு, அந்த நபரை வந்து அந்த உளவாளி நாங்கள் புதைச்சு கொண்டு போகும்போது வெறும் சில எலும்புகள் தான் கடைசியாக மிச்சம் இருந்தது. அது எங்கே போச்சுன்னே தெரில. அந்த எலும்புகளுக்காக நீங்கள் ஏன் இவ்வளோ அக்கறைப்படுறீங்க மாதிரி அந்த பேட்டியை வந்து இஸ்ரேல் கொடுத்துருந்தான். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு ரகசிய நடவடிக்கை சிரியாவுக்குள்ள மேற்கொண்டு இஸ்ரேலுடைய மொசாத் அந்த இலி கோகனுடைய 2500 பொருட்கள், அவர் எழுதிய கடிதம், கடைசி அவரை உயிர் எழுதியது, அவருடைய புகைப்படங்கள் மற்றும் வந்து வாட்ச், இதை போன்ற அவருடைய பொருட்களை
2500 பொருட்களை மீட்டு கொண்டு அவருடைய மனைவியிடம் ஒப்படைச்சாங்க. இன்னைக்கும் வந்து இஸ்ரேல்ல தேசிய கதாநாயகனாக பார்க்கப்படுவர் இலி கோகன். அவருடைய பெயரில் தெருக்கள், கட்டிடங்கள், அரசு கட்டிடங்கள்லாம் அவருடைய பெயர்ல இருக்கு. 1977 அவருடைய மகனுக்கு இங்க வந்து கிறிஸ்தவர்கள் வந்து திடப்படுத்துதல் அப்படிம்பாங்க. அங்க அப்படி ஒரு விழா நடக்கும்போது அன்றைய இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் மெனகாம் பெகின் மற்றும் அன்றைய இராணுவ அமைச்சர் இசார் வைஸ்மேன் மற்றும் அன்றைய முப்படை தளபதி மொர்தகாய் கர் மற்றும் மொசாத் தலைவர் மொசாத் எல்லோருமே கலந்து கொண்டு சிறப்பித்தாங்க. ஜெருசலேம் இஸ்ரேலில் வந்து கார்டன் ஆஃப் த மிஸ்ஸிங் இன் ஆக்ஷன் சொல்லி ஒரு கல்லறை தோட்டம் இருக்கு. அதான் இஸ்ரேலுக்காக பணிபுரிந்து சண்டைகளில் அந்த உடல் காணாமல் கிடைக்காமல் போனவர்கள் என்று அவர்களுக்கென்று ஒரு கல்லறை இருக்கு. அந்த கல்லறையில் அவர்களுடைய உடல் பாகங்கள் எதுவுமே இருக்காது. அவர்கள் காணாமல் போயிருப்பார்கள். அந்த கல்லறையில் இன்னைக்கும் இலி கோகனுக்கென்று ஒரு பகுதி அவர் பெயர் பொறிக்கப்பட்டிருக்கு. நிச்சயமா போன பாருங்க. அதில் வந்து அப்படியே இருக்காது அந்த பெயர்கள். கடைசி வரை இஸ்ரேல் விட்டே கொடுக்காது. இந்த காணாமல் போனவர்களை அவர்கள் மீதங்களை கொண்டு வந்து இஸ்ரேலில் புதைக்க வேண்டும் என்று மிகப்பெரிய போராட்டம் செய்து கொண்டே இருப்பாங்க. அதனால அந்த பெயர்களின் எண்ணிக்கை குறையும் கூடும். இன்னைக்கு வந்து 400 சில்லற பெயர்கள் அந்த கல்லறை தோட்டத்தில் இருக்கு. அதில் ஒரு பெயர் 1914 அப்புறம் இஸ்ரேலுக்காக மரணம் அடைந்தவர்கள், வெளியே உடல் பாகங்கள் கிடைக்காதவர்கள். அந்த கல்லறை தோட்டத்தில் இலி கோகன் அவருடைய பெயர் இருக்கு. ஒரு உளவாளி அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த இலக்கணமாக இருந்தவர் இலி கோகன். இந்த கோபத்தை எல்லாத்தையுமே இஸ்ரேல் சிரியா மீது காட்டியது. 1967 6 டே வார்மாக 6 நாள் போர் நடந்தது. இஸ்ரேல் கூட எகிப்து, சிரியா, ஜோர்டான் அவர்களுக்கு உறுதுணையாக அனைத்து இஸ்லாமிய அரேபிய நாடுகள் வந்தாங்க. மிகப்பெரிய சண்டையாக நடந்தது. சிரியா வந்து அன்றைய நிலைமைக்கு மிகப்பெரிய இராணுவம், மைட்டி மிலிட்ரி அப்படிம்பாங்க சிரிய இராணுவத்தை. பெருமை மிகு சிரிய இராணுவம், எங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது, நாங்கள் நினைத்தால் இஸ்ரேலை ஒரு நாள் இல்லாம பண்ணுவோம் சொல்லி சிரியாவினர் சொல்லிக்கின்ற காலம். அதுக்கு முக்கிய காரணம் வந்து கோலான் ஹைட்ஸ். சிரியா என்ன நினைச்சாங்கன்னா, அந்த உயரமான பகுதிக்கு இஸ்ரேல் கீழே இருந்து வர முடியாது. ஏன்னா எண்ணற்ற டாங்குகள், பீரங்கிகள், கன்னிங் பொசிஷன் அங்கே இருக்கு, நாங்கள் வீழ்த்தி விடுவோம் சொல்லிட்டு இருந்த நேரம். ஆனால் அந்த போருக்கு முன்னமே இலி கோகன் இருக்கும்போதே அந்த கோலான் ஹைட்ஸோட முழு ரகசியத்தையும் அவர் வந்து எங்க என்ன இருக்கு, பக்கத்தில் என்ன மரம் இருக்கு, கற்கள் எப்படி இருக்கும், அந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லி அழகான தகவலை கொடுத்துருந்தாரு. அதை அப்படியே அவங்க மேப் பண்ணி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. இந்த 6 நாள் போரில் அந்த இடத்தில் இருந்த 50க்கு மேற்பட்ட டாங்குகள், 100க்கு மேற்பட்ட பீரங்கிகள், 100க்கு மேற்பட்ட கன்னிங் பொசிஷன், மிகப்பெரிய ராட்சச இயந்திர துப்பாக்கி இருந்த இடங்கள், 100க்கு மேற்பட்ட பங்கர்கள், பதுங்கு குழிகளை இஸ்ரேலிய விமானப்படை 3 மணி நேரத்தில் இல்லாமல் பண்ணாங்க. அதாவது அந்த மலையில் ஒரே ஒரு சிறிய இராணுவ வீரன், ஒரே ஒரு சிறிய இராணுவ ஆயுதம் முழுசா இல்லை. 3 மணி நேரத்தில் முற்றாக அழிச்சு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த கோலான் ஹைட்ஸை முழுசா பிடிச்சாங்க இஸ்ரேலிய இராணுவம். இன்னைக்குமே வந்து போரில் கிடைத்த பகுதிகளை 2 பகுதியை இஸ்ரேல் இப்போ வரை கொடுக்கல, பிறதெல்லாம் கொடுத்துக்கிட்டாங்க. ஒன்று இந்த கோலான் ஹைட்ஸ், 2வது ஜெருசலேம். இந்த 2 மட்டும்தான் கொடுக்கல. அந்த போரில் சிரியாவுடைய தலைநகர் டமாஸ்கஸ் அருகே இஸ்ரேல் இராணுவம் சென்றது. ஒரு நாளில் இஸ்ரேலில் அழிக்கிறேன்னு சொன்னவனுங்க சிரியா, 6 நாளில் இந்த எகிப்து, ஜோர்டான், சிரியா தலைநகருக்கு இஸ்ரேல் இராணுவம் சென்றது. குறிப்பாக அதில் வந்து சிரியா மிகப்பெரிய அளவில் கேவலமான முறையில் படு தோல்வியை சந்தித்தது. இந்த மாபெரும் வெற்றிக்கு காரணமாக இஸ்ரேலை இன்றைக்கு வரைக்கும் பார்க்கப்படுவது. இந்த சிரியா வீழ்ந்ததற்கு இந்த கோலான் ஹைட்ஸ் அவ்வளவு உயரமான பகுதி வீழ்ந்ததற்கு காரணமாக பார்க்கப்படுது. இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேலுக்குள்ள இலி கோகனை தான் பார்ப்பாங்க.
அவருக்கான பெருமைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்குமே இஸ்ரேலியர்கள், யூதர்கள் நீங்க சென்றால் கூட இந்த கோலான் ஹைட்ஸ் என்ற பகுதியை சுற்றுலாத்தலமா, மிக அழகான பகுதி, சென்று பார்க்கலாம். இஸ்ரேல் வசம் இருக்கிறது, இஸ்ரேல் கொடி அங்க பறக்குது. அங்க வர ஒவ்வொரு யூதர்களும் இவ்வளோ பெரிய வெற்றிக்கு காரணமாக இருந்த இலி கோகனை நினைவு கூறுவது வழக்கம். நன்றிகள்.